Welcome to Sudha's Wow. கலர் சட்டை, கதர் சட்டை, கருப்பு சட்டை. இதுக்கு இடையில இருக்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கை, அதுல அவனை துரத்துற அரசியல். இது அடிப்படையா வச்சு வெளிவந்திருக்கிற படம் தான் யமன். படம் எப்படி இருந்துச்சு வாங்க பார்க்கலாம். படத்தோட ஒன்லைன் பத்தி சொல்லணும்னா, அப்பா விஜய் ஆண்டனி கவுன்சிலரா இருக்காரு. அதே தொகுதியில எம்எல்ஏவா அவர் பரிந்துரைக்கப்படுறாரு. ஆனா அது பிடிக்காத அந்த கட்சியை சார்ந்தவர் அவர் கொலை செஞ்சுட்டாரு. அவர் இறந்த சோகத்துல மனைவியும் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. இதனால அனாதையாக்கப்படுற கை குழந்தையா இருக்கிற மகன் விஜய் ஆண்டனி தாத்தா சங்கிலி முருகனால வளர்க்கப்படுறாரு. 30 வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரே சொந்தமா இருக்க சங்கிலி முருகனுக்கும் கேன்சர் வர அவரோட ஆபரேஷனுக்கு செலவுக்கு தேவையான பணத்துக்காக தான் செய்யாத ஒரு குற்றத்தை செஞ்சதா ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறாரு. போன இடத்துல நிறைய மனிதர்களை சந்திக்கிறாரு. அந்த மனிதர்களை சந்திக்கிறதுனால அவரோட வாழ்க்கையை திசை திரும்பி போகுது. விட்டுக்குறை தொட்டக்குறையா அப்பாவை துரத்தின அரசியல் மகனையும் துரத்த தான் அப்பாவால ஜெயிக்க முடியாத அரசியல்ல மகன் விஜய் ஆண்டனி ஜெயிச்சு சாதிச்சாரா அப்படிங்கறத சொல்லியிருக்கிற படம் தான் யமன். படத்தோட காஸ்டிங் பத்தி சொல்லணும்னா, விஜய் ஆண்டனி வித்தியாசம் அப்படின்னு சொன்னாலே விஜய் ஆண்டனி தான் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில வெகு சில படங்கள்லயே பேர் வாங்கினவர் விஜய் ஆண்டனி. இது ஆரம்ப காலத்துல அவருக்கு ஒரு பிளஸ்ஸா இருந்தாலும் போக போக அது கண்டிப்பா அவருக்கு ப்ரெஷரா தான் இருக்கு. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் டீசர் பார்த்துட்டு இந்த படம் வித்தியாசமா இருக்கும், டிஃப்ரெண்டா ஏதாவது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து ரசிகர்கள் போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா விஜய் ஆண்டனிக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் தான். மற்றபடி ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மூவில எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமோ கொஞ்சம் கூட ஓவர் டூ பண்ணாம ரொம்ப நேச்சுரலா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இன்னுமே அவர் ரொமான்ஸ் காட்சிகள்லயும் டான்ஸ்லயும் நிறைய 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 இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த படத்துல ஒரு டான்ஸும் ஆடி இருக்காரு முதல் முறையா. இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கலாம். ரொமான்ஸ்ல இன்னுமே இன்ஹிபிஷன் இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா ஒரு கமர்ஷியல் ஹீரோவா தன்னை முன்னிறுத்திக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா இதுல இருந்து எல்லாம் அவர் கண்டிப்பா வெளியே வந்துதான் ஆகும். இதை தாண்டி மியா ஜார்ஜ் இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. படத்துலயும் அவங்க ஹீரோயினா தான் நடிச்சிருக்காங்க. ரொம்ப டேலண்டடான ஒரு ஹீரோயின். இது வரைக்கும் மற்ற படங்கள் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு டுயட், அப்புறமா ஒரு டான்ஸ் நம்பரும் வாய்ப்பும் இந்த படத்துல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப நல்லா டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட எல்லா டேலண்ட்ஸையும் வெளிப்படுத்துற மாதிரியான கேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரை தாண்டி இந்த படத்துல எக்கச்சக்கமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்னே சொல்லலாம். ஃப்ரம் ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்கிற தியாகராஜன் சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், ரொம்ப டிஃப்ரெண்டா பிளே பண்ணியிருக்காரு. அப்புறமா சார்லி குணச்சித்திர வேடத்துல ரொம்ப அழகா எமோஷனலா நடிச்சிருக்காரு. இதை தாண்டி மினிஸ்டரா நடிச்சவராகட்டும், கவுன்சிலரா நடிச்சவர், இன்னும் சொல்ல போனா படம் ஆரம்பிச்சு 1.25 மணி நேரம் கழிச்சு கூட புது புது கதாபாத்திரங்கள் படத்துல இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் படத்துல இருக்கதான் செய்யுது. இந்த அளவுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸோட எல்லாரோடைய நடிப்பும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். படத்தோட பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா அப்கோர்ஸ் ஜீவா சங்கர் டைரக்ஷன் தான். நான் படத்தின் மூலமா முதல் முறையா மியூசிக் டைரக்டரா இருந்த விஜய் ஆண்டனியை ஹீரோவா அறிமுகப்படுத்தின அவர் இந்த படத்தின் மூலமா அவருக்கு ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஸ்டேட்டஸையும் கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரு. ஒரு பொலிட்டிக்கல் ஜானர் படமாச்சு, டயலாக்ஸை திணிக்கணும், வைக்கணும், சொல்லியே ஆகணும் அப்படின்னு எதையுமே கட்டாயப்படுத்தாம அது கதையோட இயல்பா பதிய வச்சது நம்மளுக்கு ரொம்ப இயல்பாவே நேச்சுரலா நம்ம மனசுல பதியறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இதை தாண்டி செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெண்டுத்தையும் ஒரே பேஸ்ல அமைக்காம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட், நாம எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில திருப்பங்கள் படத்துல செகண்ட் ஹாஃப்லயாவது இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயாவது கொடுத்துருந்துருக்கலாம். அது மாதிரி இல்லாம இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம மனசுல என்ன தோணுதோ அதுவே படத்துல நடக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரை படத்துல ஒரு கிரிப்பை குறைக்கிறபடியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பிளஸ் விஜய் ஆண்டனி அவர்களோட ரீ ரெக்கார்டிங் படத்துக்கு ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மைனஸ் விஜய் ஆண்டனியோட சாங்ஸ், இன்னும் சாங்ஸ்ல அவர் எஃபர்ட் போட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டுவேட் சாங் ஆகட்டும், அவரோட அந்த சோலோ பார் சாங் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் கேட்சியா பெப்பியா இருந்துச்சுன்னா அது படத்துக்கே ஒரு பெரிய பிளஸ்ஸாவும் எலிவேஷனாவும் அமைஞ்சிருக்கும். அதை தாண்டி இந்த படத்துல மைனஸ் அப்படின்னு இதை மைனஸ்ன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆஹா ஓஹோ அப்படின்னு இது சூப்பர் படம்னு சொல்லிட முடியல. அதுக்காக சே என்ன மொக்கடா அப்படின்னு சொல்லிட முடியல. என்ன மாதிரியான ஒரு உணர்வை இந்த படம் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு ஜட்ஜ் பண்ணவே முடியல. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, விஜய் ஆண்டனி அப்படின்னா நம்ம ஒரு வித்தியாசத்தையும் ஒரு ஃபேக்டரை எதிர்பார்க்கணும் இல்லையா? அந்த ஃபேக்டர் இந்த படத்துல மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல யமன் படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த பொலிட்டிக்கல் த்ரில்லர் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நடக்கிற அளவுக்கு த்ரில்லிங்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. தினம் தூங்கும் போதும் சரி, காலையில எந்திரிக்கும் போதும் சரி, பிரேக்கிங் நியூஸ்லயே நம்மள எந்திரிக்க வைக்கிற நம்மளோட பொலிட்டீஷியன்ஸ் ஆகட்டும், நம்மளோட தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஆகட்டும், அவங்க கிட்ட இந்த பிச்சைக்காரன் கண்டிப்பா பிச்சை எடுத்துதான் ஆகணும். யமன் ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யமன் படத்தோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இந்த ரிவ்யூ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வியூவை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் கீழே ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட நியூ வீடியோஸை மறக்காம பார்க்க Sudha's Wow சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்க எல்லாரையும் ஒரு புது வீடியோல மீட் பண்றேன். பை, டேக் கேர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.